ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த டெட் பேப்பர் 2ஓட இங்கிலீஷ் ஆன்சர் கீ மட்டும் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து ஏ சீரீஸ் கொஷினு. ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். 61 சி ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள ட்ரீஸ் அப்படின்ற ஒரு லெசனில் இருக்குது. 62 வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் அன்கன்சர்ன்ட். அடுத்து 63 மை ரெமினிசன்ஸோடைய ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாகூர். 64 இதில் எது பர்சானிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஈஸியாக டி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடலாம். லைக்னு வந்தால் சிமிலி இல்லையா, டி ஆப்ஷன். 65 இதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எது கரெக்டு அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அசர்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ஆனால் அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக என்ன அப்படின்றது சரியாக தெரியல. அது ஒரு டவுட்டாக இருக்குது. மேபி உங்களுக்கு ஏ அல்லது பி தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக வரும். கவர்மெண்ட் கீ வந்தால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 66 வந்து சானட் அப்படின்னாக்குள்ள 14 லைன்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் வந்து ஃபஸ்ட்டு 8 லைனை வந்து என்னாகும், லாஸ்ட் 8 லைனை வந்து என்னென்னு நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்குள்ள ஆக்டிவ் அண்டு செஸ்டேட்டு. 67 பாய்ட் லாரட் ஆஃப் மிச்சிகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் எட்கர் எகெஸ்ட்டு. 68 வந்து ஆலிவ் ரிடில்ஸ் வந்து எந்த மந்தில் வந்து எக்ஸ் வந்து போடும் அப்படின்னு பார்த்தாக்கல ஜனவரி அண்டு மார்ச்சு. 69 இந்த மேன் ஓவர்போர்டோடைய நேம், அந்த ஷிப்போட நேம் வந்து எஸ்எஸ் ரஜுலா. 70 வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமர் கொஷின் கேட்டிருக்காங்க. பி வாஸ் ப்ளோன். ஃப்ளோட் அப்படின்ற ஒரு இது வராது. அதை வச்சு நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அடுத்து 71 வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள பி ஆப்ஷன் ப்ரோடஜி அப்படின்னாக்குள்ள ஒரு சின்ன வயசில் வந்து நல்ல ஒரு அபிலிட்டி இருக்கிறத தான் வந்து ப்ரோடஜின்னு சொல்லுவாங்க. கிரேட் அபிலிட்டி அட் யங் ஏஜ். 72 அப்ஸ்டேர்ஸோடைய அட்வர்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. பிளேஸு, அட்வர்ப் ஆஃப் பிளேஸு. 73 இன்டீட் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பசைசிங். 74 டிமாண்டோடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆஸ்க் அத்தாரிட்டிவ்லி. 75 இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 8th புக்கில் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு லெசன் இருக்கும். ஆன்லைன் ப்ரெடேட்டர் மே த்ரெட்டன் யங் சில்ட்ரன். ஆன்லைன் ப்ரெடேட்டர் வந்து யங் சில்ட்ரனை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா த்ரெட்டன் பண்ணுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ்னு கேட்டிருக்கிறாங்க. வித்தவுட் யுவர் நாலேஜ்னாக்கில் அது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். வித் யுவர் நாலேஜ் அப்படின்னும் போது அது வந்து ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆப்ஷன் வந்து சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்டு. லூயிஸ் கேரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் வந்து க்ரொக்கடைல் அப்படின்ற போயமுக்கு கீழே அவருடைய ஆத்தரில் வந்து கொடுத்துருப்பாங்க. 77 வந்து மை வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொசசிவ் அட்ஜெக்டிவ். நேற்று கூட ஒரு கொஷின் பொசசிவ் ப்ரொனவுனை பற்றி பேப்பர் 1ல் கேட்டிருந்தாங்க. 78 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டெண்டட் மீனிங் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங். ஆக்சுவல் மீனிங்க்கும் இதுக்கு நாம் கொடுக்குற ஒரு மீனிங்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐரணி.
ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஏன்னா பர்சானிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெட்டாஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலிட்ரேஷன், ஐரணி, அதை வச்சு கூட நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். அது 79 ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் ஒரே ஒரு ஆப்ஷனை வச்சு. கிரேவ்லி, எல்ஒய் அப்படின்னு முடிஞ்சாவே வந்து அட்வர்பு தான் மோஸ்ட் ஆஃப் த இது வரும். அப்படி இருக்கும்போது எல்ஒய், டிக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஒரே ஒரு இதை வச்சு அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கிரப் அப்படின்றது நவுனு, ஃப்ளட்டர்ன்றது வெர்பு, குரல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜெக்டிவ், கிரேவ்லின்றது அட்வர்பு. சி ஆப்ஷன். 80 கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. இது கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க போல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐரனியான ஒரு ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட்மா வந்து காணாமல் போயிருப்பாங்க. அவனை வந்து காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி பேஸ்ட் பண்ணி என்னோடய இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போயம் இருக்கும். அதுக்கு ஆன்சர் கிராண்ட்மா, சி ஆப்ஷன். அடுத்து இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து பிலாங் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோல்டு. 82 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி ஆப்ஷன். வூல்ஸ்த்ரோப் இன் இங்கிலாண்டு யார் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசக் நியூட்டன். 83 யுனிக்யூவோடைய ஆண்டனிம் கேட்டிருக்கிறாங்க. யுனிக்யூ அப்படின்னாக்கா ஒரு தனித்திறமைன்ற மாதிரி தான், ஆனால் அது வந்து காமன், ஆப்போசிட்டு. என்சாண்டடோடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் எது வந்து ஷூட் ஆகாது அப்படின்னு பார்த்தா மோட்டிவேட்டட். 85 ஐ வில் டை பட் நாட் ரன் அவே. இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தாக்கா நீர்ஜா. 86 ஆல்பர்ட் கஸ்ட். ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தோம், த போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன். சேம் அதே லெசன்லேருந்து கரேஜ் என்ற ஒரு போயம் கொடுத்துருக்குறாங்க 7th, அதுலேருந்து கேட்டிருக்குறாங்க. 87 பாயிண்ட் பிளாக்குடைய இடியம் என்னன்னு கேட்டிருக்குறாங்க. பிளண்ட்லி. 88 இது வந்து மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னாவே அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். when the speaker says yes grandpa, we should wait until the road is clear traffic. We should first look right, left and then again right before we cross the road. இது வந்து நம்ம ஒபீடியண்ட்டாக வந்து இருப்போம் இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8th வந்து ஒரு லெசன் இருக்குது, 5th லெசனாக ஒன்று இருக்கும். அடுத்து 89 this is an award winning wildlife and conversation film maker. இது வந்து பார்த்தீங்கன்னா சேகர் டெட்டாரி. இது வந்து 6thலேயே இருக்குது, 6th ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். அடுத்து 90 சிக்ரூன் ஸ்ரீவாஸ்தவ். ஒரு இந்தியன் ஆத்தர், ஆனால் அவரோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மன். அதுதான் 90 கொஷின். மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு கொஷின் மட்டும் டவுட்டாக இருக்குது, அது ஃபைனலுக்கு வந்தால் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு புக்கை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இதில் மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள்.